கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை. ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. எதை குறித்தும் கவலை, நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம்னு கருத்து சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நாளைக்கு நான் போதுமான 2021க்கும் அவர் தேவை, 2022க்கும் அமைச்சர். அல்லேலூயா. வருஷத்தை நன்மை நான் முடிசூட்டுகிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யாருக்கு எப்படியா நமக்கு நன்மை நான் முடிசூட்டு, அவ்வளவுதான். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளை அவர் பாணி என்பது சிறகு என்று நான் கலை கூறுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அப்போ நீங்க எப்போ துன்பமா இருந்தா மனம் விளவி மகிழ்ச்சியா இருந்தா கர்த்தரோடு இருக்கிற வாழ்க்கை சந்தோஷம். எப்போ பார்த்தாலும் ஹாப்பினஸ் இருந்துட்டே இருக்கும். ஆண்டவர் கூட இருந்தா. நிறைய பேர் காசு இருந்தா வசதி இருந்தா அப்படிதான் இருக்கும். கர்த்தர் நல்லவர். ஆனா இருந்துக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய சந்தோஷம். அது ஏனே சொல்லி விவரிக்க முடியாது. ஆமே. ரட்சிக்கப்பட்டவுடன் சந்தோஷம் வரும். ரட்சிப்பின் கம்பீர சத்தம் என்னங்க, பயங்கரமான ஒரு சந்தோஷம் உள்ள இருக்கான். எப்பொழுதும் முகத்தை பார்த்து அந்த பிரசனம் தெரியும். அந்த தேவ பிரசனம். அல்லேலூயா. சிரிப்பு, அழகு. அல்லேலூயா. கர்த்தருடைய அழகு. கர்த்தருடைய பிரசனம் முகத்துல தெரியும். அமைச்சர் கடையில் போட்டா புரியுற மாதிரி இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் கூட இருக்கே இல்லை. நடந்துலாம் போகும் நிறைய இடங்களுக்கு. ஆனா எனக்கு சொல்ல தெரியாது. பயங்கர சந்தோஷமா பார்க்குறவங்கலாம் கேட்பாங்க, ஏன் இன்னைக்கு இவ்வளோ ஹாப்பியாக பாக்கி 2 ரூபா இருக்காரு. ஆனா பெரிய சந்தோஷம். ஏன்னா கர்த்தர் கூட இருக்காரு. அல்லேலூயா. அதோட மகிழ்ச்சி நமக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆமென் சொல்லலாம். கோடீஸ்வரமா ரோட்டு நடந்து போகும். அல்லேலூயா. கோடீஸ்வரமா தலை நிமிர்ந்து நடந்து போகும். ஆண்டவர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதெல்லாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனையே, காசு இருக்கும் போது ஒரு மாதிரி, காசு இல்லாத போது ஒரு மாதிரி. அல்லேலூயா. அவங்க வளரலைன்னு அர்த்தம். அவங்க சரியா ரட்சிக்கப்படுறது சரியில்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. பிஸ்னஸ் நல்லா இருந்தால் ஒரு மாதிரி, பிஸ்னஸ் நல்லா இருக்கிற மாதிரி. இன்னைக்கு வரல நாளைக்கு சேர்த்து கொடுக்குறாரு. அவ்வளோதான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 10 ரூபாய்னாலும் அவர் தான் கொடுக்கணும், 10,000 நாள் அவர் தான் கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள்ள வரும். அல்லேலூயா. இன்னைக்கு செய்தியின் தலைப்பு, அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியான பயணம். என்னங்க ஒரு மகிழ்ச்சியான பயணம். ஆமென். அல்லேலூயா. ஏன் சொல்றோம்? உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தேன் நான் நேரம். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டது ஒரு பெரிய சந்தோஷம். ஆமென். அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆமென். நான் ஏன் ரட்சிக்கப்பட்டேன்? நான் பேசாம அங்கேயே இருந்திருக்கலான்னு சொன்னா நீங்க பழைய ஜெனரேஷன். என்னங்க, யோசுவாவின் சந்ததியில நீங்க வரமாட்டீங்க. முறுமுறுக்கிற சந்ததியில ஜாயின் ஆகிருக்கு. நான் அங்கேயே இருந்திருக்கலாம், நான் உலகத்திலேயே இருந்திருக்கலாம், நான் பழைய மாதிரியே இருந்திருக்கலாம் அப்படின்னா உங்க கண்டிப்பும் மகிமையை பார்க்கலன்னு. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டது ஒரு பெரிய மகிழ்ச்சி. கிறிஸ்தவன் இருப்பது பெரிய சந்தோஷம். கிறிஸ்தவ வாழ்க்கை இருப்பது ஒரு மகிழ்ச்சியான பயணம். ஆமென் சொல்றாங்க. அல்லேலூயா. இது தெரியாதனாலதான் நிறைய வீடுகளுக்குள்ள சண்டை, போராட்டம், குழப்பம், முறுமுறுப்பு, எரிச்சல், அல்லேலூயா, இந்த மாதிரியான காரியங்கள் நடந்துருக்கு. ஆமென் சொல்றாங்க. அல்லேலூயா. இது உங்க வாழ்க்கையில தெரிஞ்சிருச்சுன்னா எப்பவுமே சந்தோஷமா இருக்கு. நீங்க கண்ண ஆவியை நான் திறக்கும். ஆமென். அல்லேலூயா. ஏசப்பா நல்லது. ஆமென். இயேசு கிறிஸ்து மகிழ்ச்சியான ஒரு பயணம் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது. ஏன் அப்படி நீங்க கேட்கலாம். ஏன் அவர் அப்படி ஒரு மகிழ்ச்சி? அது தெரியாதனால நிறைய வீடுகளுக்குள்ள பாருங்க ரட்சிக்கப்பட்ட ஒரு சந்தோஷமே இருக்கா. ஏதோ கிறிஸ்தவனாயிடும், ஏதோ ஞானஸ்நானம் வாங்கிட்டோம், யாரோ பணம் உள்ள விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியே இருப்பாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னா உண்மையை சொல்றேன். ஆண்டவர் சாபத்திலிருந்து வெளியிலே கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. சாபத்திலிருந்து கர்த்தர் நம்மை வெளியிலே கொண்டு வந்திருக்கிறார். கண்ணீரில் இருந்து கர்த்தர் நம்ம வெளியிலே கொண்டு வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உபத்திரவத்திலிருந்து கர்த்தர் நம்ம வெளியிலே கொண்டு வந்திருக்கிறார். அடிமை தனத்திலிருந்து கர்த்தர் நம்ம வெளியிலே கொண்டு வந்திருக்கிறார். இருளில் இருந்து கர்த்தர் நம்ம வெளியிலே கொண்டு வந்திருக்கிறார். அந்தகார வல்லமையின் இடத்திலிருந்து கர்த்தர் நம்ம வெளியிலே கொண்டு வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க.
சிறப்பியா தரித்திரத்திலிருந்து கர்த்தர் நம்மை வெளியில எடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாடுகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், வேதனைகள் இவைகளுக்குள்ளிருந்து கர்த்தர் நம்மை வெளியிலே கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. பார்வோன் இடத்திலிருந்து கர்த்தர் நம்மை வெளியிலே கொண்டு வந்திருக்கிறார். எகிப்திலிருந்து நாம் வெளியிலே வந்திருக்கிறோம். இருப்பு காலவாயிலிருந்து நாம் வெளியிலே வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இத்தனையும் ஆண்டு வெளியிலே கொண்டு வந்திருக்கிறார். இப்ப நம்ம சந்தோஷமா இருக்கணுமா வேண்டாம்? ஆனா சபை எப்ப பார்த்தாலும் அழுகுது, எப்ப பார்த்தாலும் முறுமுறுக்கு, எப்ப பார்த்தாலும் சண்டை போடுது, எப்ப பார்த்தாலும் போராடிட்டே இருக்கு. நான் உட்கார்ந்து யோசிச்சு பார்க்க எதுக்கு இவங்க கூட சண்டை போடுறாங்க? அதை படிக்கிறது உட்கார்ந்து அதை படிக்கிறது எதுக்கு இவரை டென்ஷன் ஆகுறாங்க? எதுக்கு இவரை சண்டை போடு? இத்தனை வெளியில கொண்டு வந்துட்டா நமக்கு சந்தோஷம் தானே? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உபத்திரவத்திலிருந்து, கண்ணீரிலிருந்து, வேதனையிலிருந்து, பாடிலிருந்து, இருளிலிருந்து, சாபத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து, ஏழ்மையிலிருந்து, அல்லேலூயா, ஆண்டவர் நம்ம வெளியில கொண்டு வந்துட்டார். அதுக்குள்ள நம்ம இல்லை. இப்போ அப்ப எப்படி இருக்கு? இதைய சந்தோஷமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருக்க வேண்டிய சபை சந்தோஷம் இல்லாம இருக்குது, சண்டை போட்டுட்டு இருக்குது, முறுமுறுட்டு இருக்குது, உழம்பிட்டு இருக்குது, அழுதுட்டு இருக்குது, வேதனைப்பட்டு இருக்குது. இது கர்த்தருக்கே வேதனையா இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாவற்றையும் விட்டு கர்த்தர் வெளியிலே கொண்டு வந்துட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாவற்றையும் விட்டு கர்த்தர் என்ன பண்ணிட்டாங்க? நம்மளை வெளியில கொண்டு வந்துட்டாரு. ஆமென் சொல்லுங்க. எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துட்டாரு. நீங்க எதெல்லாம் பார்த்து பயந்தீங்களோ அதுக்குள்ள நாம இல்ல, நம்ம வெளியில இருக்கோம். இருளை விட்டு வெளியில வந்தாச்சு நாம. அல்லேலூயா. எகிப்தை விட்டு கர்த்தர் வெளியில கொண்டு வந்தாரோ அப்பொழுதே பாடுகளுக்குள்ள நம்ம வெளியில வந்துட்டோம். அடிமைத்தனத்துல நம்ம வெளியில வந்துட்டோம். இப்ப நீங்க யாருன்னு கேட்ட வெளிச்சத்தின் பிள்ளைகள், இப்ப நீங்க யாருன்னு கேட்ட சுதந்திரவாளிகள், நீங்க யாருன்னு கேட்ட ரட்சிக்கப்பட்டவர்கள், நீங்க யாரு கேட்ட மனம் திரும்பினவர்கள், நீங்க யாருடைய பிள்ளைன்னு கேட்ட கர்த்தருடைய பிள்ளை. அல்லேலூயா. இத சொல்றதுக்கு பயங்கர சந்தோஷம் இருக்கு. ஆமென். பெரிய மகிழ்ச்சி. ஆனா இவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. எனக்கு பயங்கர வேதனை. ஒரு பயணம். இந்த பயணம் எங்க நம்மளை கொண்டு போகுது சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டு இடத்துக்கு கொண்டு போகும். ஒண்ணு பரம கானான், இன்னொன்னு ஆசீர்வாதமான கானான். அல்லேலூயா. ஒண்ணு பரம கானான், பரலோகத்துக்கு நேராக இந்த பயணம் நம்ம நடத்தி கொண்டு இருக்கிறது. இன்னொன்னு ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்தி கொண்டு. அல்லேலூயா. எகிப்தை விட்டு கர்த்தர் வெளியில பிரிச்சு கொண்டு வந்துட்டாருங்க. ஆமென். எகிப்தை விட்டு நம்ம வெளியில வந்துட்டோம். இருப்பு காலவாயிலிருந்து வெளியில வந்துட்டோம். உலகத்தின் காரியங்களுக்கு இந்த கர்த்தர் வெளியில பிடிங்கி எடுத்துட்டாரு. ஆமென். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நாம பாட்டு பாடி ஆராதித்து துதிக்க வேண்டியவர்கள் நாம் இன்னைக்கு அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர். அல்லேலூயா. அந்த ஒரு அதிகாரத்துல மட்டும் பாட்டு பாடுறாங்க, ஒரு அதிகாரத்துல மட்டும் துதிக்கிறாங்க. யாத்திராகம் 15ஆம் அதிகாரத்துல மாத்திரம் வகை வகையா பாட்டு பாடி, வகை வகையா துதிச்சு, வகை வகையா டான்ஸ் ஆடி. அல்லேலூயா. எப்பவுமே துதி. அதுதான் சாத்தானுக்கு விதி. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எப்பவுமே துதிக்கணும். யாத்திராகமத்துல 15ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமா துதிச்சு பாடி வெற்றி சிறந்தார். அன்னைக்கு மட்டும் தான் வெற்றியா? கிறிஸ்தவ வாழ்க்கையில் அனுதினமும் வெற்றிங்க. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அனுதினமும் வெற்றி. அல்லேலூயா. அது புரியாத நமக்கு டெய்லி நமக்கு வெற்றி. அப்படிதான் ஃபாதர் பாட்டு வரான். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாடு. நாளைக்கு அந்த பாட்டை பாடினா சொல்லுங்க. நாளைக்கு அந்த பாட்டை பாடினா ஏன் யோசிக்கிறீங்க? ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாடு. புதன்கிழமை அந்த பாட்டை பாடினா ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாடு. வியாழக்கிழமை அந்த பாட்டை பாடினா ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாடு. அல்லேலூயா. திங்கட்கிழமை வெற்றி, செவ்வாய்க்கிழமை தோல்வினாரா? இல்ல செவ்வாய்க்கிழமை வெற்றி, புதன்கிழமை தோல்வினாரா? திங்கட்கிழமை சிரிப்ப, அல்லேலூயா, செவ்வாய்க்கிழமை அழுதுட்டே இருக்க கர்த்தர் சொன்னாரா? இல்லவே இல்லைங்க. நான் வெளியில கொண்டு வந்து பெருமூச்சிலிருந்து கர்த்தர் வெளியில் எடுத்திருக்கிறார். வேதனையிலிருந்து கர்த்தர் வெளியில் எடுத்திருக்கிறார். உபத்திரவத்திலிருந்து கர்த்தர் வெளியில பிடிங்கி எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கணும், அவரை துதிக்கணும், மகிழ்ச்சியா ஆராதிக்கணும்.
கர்த்தரை உயர்த்தணும், கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டிய கிறிஸ்துவ குடும்பங்கள் புலம்பிக் கொண்டும் முறுமுறுத்துக் கொண்டும் அழுது கொண்டும் கண்ணீர் விட்டுக் கொண்டும் இருப்பது கர்த்தருக்கு சங்கடத்தை ஏற்படுத்துது. அல்லேலூயா. கர்த்தருடைய காதுகளிலே அது பொல்லாப்பாய் விழுகிறது. என்னாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசி, உங்களுக்கு புரியும். என்னாகமம் 11:1. ஜனங்கள் முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாய் இருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் உண்டது. பாருங்க, போதும். அல்லேலூயா. சந்தோஷமாய் தேவனை வாழ்த்தி துதிக்க வேண்டியவர்கள், சந்தோஷமாய் பாடி ஆராதிக்க வேண்டியவர்கள், சந்தோஷமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டியவர்கள், சந்தோஷமாய் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த வேண்டியவர்கள் இப்ப முறையிட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். அது கர்த்தருடைய செவிகளிலே எப்படி விழுந்துச்சுங்க? பொல்லாப்பாய் விழுந்துச்சு. அல்லேலூயா. இவங்க அழுத கர்த்தருக்கு எரிச்சலை தூண்டுது. இவங்க முறையிட்டு கொள்ளுகிறது கர்த்தருடைய காதுகளிலே பொல்லாப்பா இருக்கிறது. நீங்க நிறைய வீடுகளிலே அவங்க அழுகிற அழுகை, சபையாருடைய அழுகை கர்த்தருடைய காதுகளில் எப்படி இருக்குங்க? பொல்லாப்பா இருக்கிறது. ஆண்டவர் யோசிக்கிறார், நான் தான் எல்லாவற்றையும் வெளியிலே கொண்டு வந்துட்டேனே. அதே வியாதியிலிருந்து வெளியில கொண்டு வந்துட்டேன், வேதனையிலிருந்து வெளியில கொண்டு வந்துட்டேன், செய்வனை உடைச்சு வெளியில கொண்டு வந்துட்டேன், புள்ளி சுழித்த உடைத்து வெளியில கொண்டு வந்துட்டேன். அல்லேலூயா. பிசாசு வெளியாளர்ல விட்டுருக்க முடியாது. அவன் ஒண்ணுமில்ல அம்மாக்கி கர்த்தர் அவன் கையில அவனை பறித்து எடுத்திருக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென் சார். நல்ல சந்தோஷம் ஆண்டவர் இருக்கிறவங்களோட ஐக்கியத்தை ஏற்படுத்துங்க. அப்பதான் உங்களுக்கு ஐக்கியம் ஸ்ட்ராங் ஆகும். எப்பொழுதும் குறும்பு இருக்கிறவங்களோட, அழுகிறவங்களோட, சண்டை போடுறவங்களோட, குழப்பங்களோட, அவிசுவாசிகளோட அவங்களோட ஏற்படுத்தினா அந்த மாதிரி நம்மளும் மாறும். ஆவியை அனலைஸ் பண்ணி ஜாயின் பண்ணணும். வெட்ட வேண்டிய இடத்துல வெட்டணும், ஓட்ட வேண்டிய இடத்துல ஓட்டணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆவிக்குரிய வாழ்க்கையில எனக்கு பிரயோஜனமா இருக்கிறவங்களோட ஐக்கியத்தை ஏற்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம இணைப்பு கர்த்தருக்கு பிரயோஜனமா இருக்கணும். நம்ம யாரோடு இணைக்கிறது ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். என்னவா வேணா இருக்கட்டும். லோத்து அழைக்கப்படாமலே இருக்கட்டுங்க. லோத்துவ கர்த்தர் கூப்பிடல, உண்மைதான். ஆனா இணைஞ்சது யாரோட? இணைஞ்சது யாரோட? ஆபர நம்மோட இணைஞ்சிட்டான். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் யாருக்கு? யாருக்கு வாக்குத்தத்தம்? ஆபிரகாம், லோத்துக்கு கிடையாது. ஆனா என்ன சொல்லுவீங்க? பூவோட சேர்ந்து நாரும் மணக்குது. நெல்லுக்கு பாயிற தண்ணி புல்லுக்கும் வருது. வாக்குத்தத்தம் வாங்கின அவன். நம்ம இணைய வேண்டியது ரொம்ப முக்கியம். யாரோட இணையது ரொம்ப சந்தோஷம். கர்த்தரோட இணைந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். பாபிலோன் தேசத்துக்கு தானியேலை கொண்டு போயிட்டாங்க. இஸ்ரவேல் இருந்து யூதாவில் இருந்து நிறைய வாலிபர்களை தூக்கிட்டு போயிட்டாங்க. படித்தவர்கள், அழகானவர்கள் நிறைய பேரை கொண்டு பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டாங்க. அங்க போன தானியேல் செலக்ட் பண்ணி 3 பேரை ஃப்ரெண்ட் ஆக்குறார். நிறைய வாலிபர்கள் இருக்கிறாங்க, 3 பேரை ஃப்ரெண்ட் ஆக்குறார். நம்ம ஃப்ரெண்ட் யாருன்னு பார்க்கணும். அல்லேலூயா. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி செல்வதற்கு அவங்க ஒரு காரணமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அதுக்காக எவ்வளவு தூரம் வேணா நானா டிராவல் பண்ணி போயிருக்கோம். இந்த ஒரே ஐக்கியத்துக்கா, இந்த ஒரே ஃபெல்லோஷிப்கா அப்பனும் 2000 செலவு போனான்னு போயிட்டு வர ஐக்கியம் கிடைக்காது. ஆமென். நம்ம யாரு குறை பேசுவா, யாரு உருப்படியில் அவங்க தான் தேடி தேடி ஜாயின் ஆகும். அது கரெக்டா அதோட தான் மேட்ச் ஆகும். என்னன்னு தெரியல. ஏன்னா எனக்கோட தான் சேரும். ஒட்டாரு. அல்லேலூயா. தானியேல் கரெக்டா செலக்ட் பண்றான். உள்ள அந்த இடத்துல எத்தனையோ வாலிபர்கள் இருந்தாங்க. 3 பேரை செலக்ட் பண்ணி எடுக்கிறான். ஃப்ரெண்ட்ஷிப் யாருக்கு பாருங்க? யூதாஸ் காரியத்துக்கு பாருங்க. இங்கிருந்து கட் பண்ணி வேற எங்கேயோ போய் இணைஞ்சான். இந்த ரெகோபயாம் சாலமோனுடைய பையன் பாருங்க, முதியவர்களை கட் பண்ணிட்டு இளைஞர்களோட போய் இணைஞ்சான். யூதாசையும் பாருங்க, தானியேலை பாருங்க, ரெகோபயாம் பாருங்க. 3 அக்குமார் வைக்கும். இந்த 2 பேர் நிலைமையை பாருங்க. ரெகோபயாமுக்கு ராஜ்யபாரம் போனது இணைப்பு சரியில்லை. யூதாஸ் 4 செத்தான், இணைப்பு சரியில்லை.
தானியேல் பாருங்க, உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுகிறார். சரியான ஒரு ஐக்கியம். அல்லேலூயா. நம்ம யாரோடு இணையணும், நம்ம யாரோடு இணைஞ்சு ஆவியில வளருவோம். ஆமென் சார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்களோடு கூட நம்ம ஐக்கியத்தை, நம்ம உறவை அந்த சபையோடு தான் இணையணும். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஆவியில வளர்றோமான்னு பார்க்கணும். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல கர்த்தர் அவர் ஆபிரகாமோடு தேவன் இருக்கிறது இந்த லோத்து கூட போனது நிமித்தம் ஆபிரகாமுக்கு வந்த ஆசீர்வாதம் லோத்துக்கு போயிடுச்சு. நான் என்ன சொன்ன, ஆபிரகாமுக்கு ஒரு 100% கொடுத்து லோத்துக்கு ஒரு 10 கொடுத்துருக்கலாமே. ஆனா பூமி தாங்கலன்றான். பூமி தாங்கல. பக்கத்துல சொல்லுங்க, ஒட்ட வேண்டியது ஒட்டுங்க. அடுத்த சொல்லுங்க, வெட்ட வேண்டியது வெட்டு. சரி, இதே வெட்டி ஸ்பிரிட் டிஸ்டர்ப் ஆகுது நமக்கு அப்படின்னா படக்கு. நான் போகவே மாட்டேன், கெஞ்சி கூப்பிட்டா போக மாட்டேன். வீட்டுக்குள்ள போனா டிஸ்டர்ப், அதனால போகவே மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். யாரோட இணையணும்னு அவருக்கு தெரியும். ஆமென் சார். நம்ம அதை கண்டுபிடிக்கணும். நம்மளை என்கரேஜ் பண்றாங்களா, டிஸ்கரேஜ் பண்றாங்களான்னு பார்க்கணும். ஆமென் சார். அதை நம்ம பேசும்போதே கணிச்சிடலாம். ஆரம்பத்தில் தெரியாது, போக போக அந்த ஸ்பிரிட் அனலைஸ் பண்ணிடலாம். அதுக்காக என்னங்க பழகிட்டங்க, அது பண்ணிட்டங்க, நல்லா பழக்கம் கேட்பேன். எனக்கு என் ஸ்பிரிட் முக்கியம், தேவனோடு இருக்கிறது முக்கியம். அதே என்கரேஜ் பண்ற ஆட்களோடு தான் நான் நிற்பேன். நான் டிஸ்கரேஜ் பண்ற ஆட்களோட சேரதே கிடையாது. அதே என்னை மேலே தூக்கணும். ஆமென் சொல்லுங்க. உங்க கூட இணையவங்க ஆவியவங்களை மேலே கொண்டு போகணும். அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்டவங்களோட ஜாயின் ஆகும். இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார். அப்படிப்பட்டவங்க இணைஞ்சாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட சபையோடு இருக்கணும், அப்படிப்பட்ட ஊழியக்காரனோடு இருக்கணும், அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளோடு கூட இருக்கணும். அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் விட்டு வெட்டிட்டு போனா லோத்துடைய நிலைமை தலைகீழா போயிடுச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நல்லவர். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை பயணம். கானானுக்கு நேரம் அழைத்து கொண்டு போகிறது. பரம கானானுக்கு, ஆசீர்வாதமான கானானுக்கு இந்த பயணம் நம்மளை கொண்டு போகிறது. எனக்கு என்ன ஒரு பெரிய வருத்தம் எங்க மேலேன்னா, இங்க பாருங்க, எங்கேயோ இருக்கிற பார்வோனை பார்க்கறாங்க, கூட இருக்கிற மகிமையை பார்த்துட்டாங்க. அதுதான் பிரச்சனை சபைக்கு. இதுதான் செய்தி. அல்லேலூயா. செய்தி இன்னைக்கு என்ன கேட்டீங்கன்னா, எங்கேயோ இருக்கிற பிரச்சனை, எங்கேயோ இருக்கிற பாடு, எங்கேயோ இருக்கிற உபத்திரவம், எங்கேயோ இருக்கிற கண்ணீர், வேதனை, போராட்டத்துக்கு தூரமா இருக்கிறத பாக்குறாங்க. பக்கத்தில் இருக்கிற தேவ மகிமையை சபை மறந்துச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். மகிமையை யார் மறந்துட்டா? சபை மறந்துச்சுங்க. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 21, 22 வாசி. உங்களுக்கு வழங்கும். இரவும் பகலும், இரவும் பகலும் என்னை வழி நடத்த எனக்கு ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. இரவும் பகலும் என்னை வழி நடத்த எனக்கு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. பாதை தெரியாத இடங்களில் இல்லாமல் வழிநடத்தி கொண்டு போவதற்கு கர்த்தர் எனக்கு இருக்கிறார். எப்போ இவர் வந்து எகிப்தை விட்டு என்னைக்கு வெளியே எடுத்தாரோ அன்னைக்கே லைஃப் கூட அவர் பொறுப்படுத்திட்டாருங்க. அல்லேலூயா. எப்போ எகிப்தை விட்டு நான் வெளியில வந்தனோ, உலகத்தை விட்டு நான் வெளியில வந்தனோ, என்னுடைய குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் வீட்டை கட்ட வேண்டிய பொறுப்பு கர்த்தருடையது. என்னை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு கர்த்தருடையது. வாசிங்க. அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர் பாருங்க. நமக்கு முன்னாடி கர்த்தர் போறார். மேக ஸ்தம்பம் இருக்கு, அக்கினி ஸ்தம்பம் இருக்கு, தேவ மகிமை இருக்கு. எங்க இருக்கு? கூடவே இருக்கு. அல்லேலூயா. யார் கூட இருக்குது? நம்ம கூட தான் இருக்கு. இன்னும் சுயநலமா சொன்னா என் கூட கர்த்தர் இருக்கிறார். இன்னும் சுயநலமா சொன்னா தேவ மகிமை
மகிமை எங்கூட இருக்குது, மேக ஸ்தம்பம் எங்கூட இருக்குது, அக்கினி ஸ்தம்பம் எங்கூட இருக்குது. கவனிச்சிட்டீங்களா? எப்ப வந்துச்சு இது? எப்ப எகிப்தை விட்டு நான் வெளியில வந்தோம் அப்பவே இந்த மகிமை எனக்கு வந்துருச்சு. அல்லேலூயா. இப்ப சந்தோஷப்படணுமா? சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிற அப்புறம் ஏன் அழற? ஏன் வாய்ப்பு கேட்கணும்னா மாட்டீங்க? அப்புறம் ஏன் அழற? அல்லேலூயா. சந்தோஷமா இருக்க வேண்டிய சபை, மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய சபை, பாடி துதித்து ஆராதனை செய்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய சபை, கர்த்தரை துதித்து உயர்த்த வேண்டிய ஜனங்கள். அல்லேலூயா. எனக்கு அதான் பெரிய ஆச்சரியம். இரவு பகல்ல நான் கூட இருப்பேன், நைட் அந்த ரெஸ்ட் எடுக்க போயிருப்பேன் அப்படின்னு சொன்னாரா? அல்லேலூயா. நீ படுத்து தூங்கிக்கோ, உனக்கு நான் வெளிச்சமா இருக்கிறேன். அல்லேலூயா. நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, உனக்கு நான் பாதுகாப்பா இருக்கிறேன். என்னங்க இதெல்லாம் யோசிச்சா நமக்கு பிசாசு யோசிக்க நேரம் வருமா? அல்லது பிலிஸ்தீன் யோசிக்க நேரம் வருமா? நீங்க அதை யோசிச்சா பெருசாக்கிட்டீங்க. பிசாசு 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 செய்வன பிலிஸ்தீனியம் மந்திரம், நாய் கடிக்க வருது, புலி கடிக்க வருது, சிங்கம் கடிக்க வருது. ஒரு நாள் தேவதூதன் மறந்து. அல்லேலூயா. எப்ப பார்த்தா சிங்கம் துரத்துது, பாம்பு துரத்துது. மைண்ட மாத்து. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அது துரத்துனால எனக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா எனக்கும் அதுக்கு நடுவுல தேவ மகிமை. ஆமென் சொல்லுங்க. எனக்கும் அதுக்கு நடுவுல தேவ மகிமை நிற்கிது. ஆமென் சொல்லுங்க. பிடிக்கணும்னு நினைச்சாலே நீ பிடிக்க முடியாதுங்க. அல்லேலூயா. ஆமென். இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. எனக்கு பெரிய சபை, கர்த்தரை பார்க்கணும். யாரை பார்க்கணும்? கர்த்தரை தான் பார்க்கணும். இங்கே 16ஆம் அதிகாரத்தில் அவர்கள் முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள், அழுகிறார்கள், புலம்புகிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். உங்களுக்கு விளங்கும். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆவது அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. பார்வோன் சமீபித்து வருகிற போது, பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் சபையா, அதான் சபையா, அவங்கதான் விசுவாசிகள், அவங்கதான் கர்த்தருடைய பிள்ளைகள். தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து, கண்களை ஏறெடுத்து பார்த்து பிசாசு எங்கேயோ வருது. அல்லேலூயா. பக்கத்துல இல்ல, பிசாசு எங்க இருக்குது? தூரமா இருக்குது. கர்த்தர் எங்க இருக்கிறாரு? கூடவே. அல்லேலூயா. உபாகமம் 4:7 என்ன சொல்லுது? தேவனை சீக்கிரம் வாசிங்க வாசிங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம், இப்ப நம்ம தொழுது கொள்ள வந்திருக்கிறோம், ஆராதிக்க வந்திருக்கிறோம், உயர்த்த வந்திருக்கிறோம், மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவர் இப்ப எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு? உங்க கூட தான் இருக்கு. சமீபமா இருக்கிறார். பார்வோன் எங்கேயோ வரான், பிசாசு எங்கேயோ இருக்குது. கண்களை எடுத்து பார்க்கறாங்க. யார் பார்க்கறாங்க? அல்லேலூயா. எனக்கு புரியவே நேர்த்து கேள்வி கேட்டுக்கிறேன். படிக்கிறது உட்கார்ந்து எப்படி மகிமை மாறலாம்? அல்லேலூயா. 14ஆம் அதிகாரத்துல தான் பார்வோன் எங்கேயோ வரான். 13ஆம் அதிகாரத்தை கர்த்தர் கூட வந்துட்டாருங்க. அல்லேலூயா. வழி நடத்தும்படிக்கு மேக ஸ்தம்பம் வந்துருச்சு, வெளிச்சம் காட்டும்படிக்கு அக்கினி ஸ்தம்பம் வந்துருச்சு. இது எங்க இருக்கு? கூடவே இருக்குது. கூட இருக்கிற மகிமையை மறந்துட்டு, கூட இருக்கிற கர்த்தரை மறந்துட்டு, கூட இருக்கிற தேவ பிரசன்னத்தை மறந்து விட்டு, அல்லேலூயா, எங்கேயோ இருக்கிற பிசாசை பார்த்து பயப்படுகிறதுனால தான் இன்னைக்கு புலம்பல், இன்னைக்கு கண்ணீர், இன்னைக்கு வேதனை, இன்னைக்கு அழுக, இன்னைக்கு முறுமுறுப்பு. இல்லைங்க, அவங்க ஏதோ பண்றாங்க, பணி போட்டோம், அவங்க ஏதோ பண்ற மாதிரி கூட
மகிமை எங்க இருக்கு? கூட. மேகஸ்தம்பம் கூட, அக்கினி ஸ்தம்பம் கூட, பரலோகம் கூட இருக்கு. தேவன் சமீபமா இருக்கிறார். ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. பிசாசு சொன்னான். பிசாசு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மூஞ்சில நினைச்சு கூடவே இருக்கிற கர்த்தர், கூட இருக்கிற தெய்வத்தை மறந்து விட்டார்கள் சபை. அதனாலதான் அழுக. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல பொறுப்புள்ள தகப்பன் கூட இருக்கிற பிள்ளை எதுக்கு கவலைப்படாது. ஆமென். அல்லேலூயா. நல்ல பொறுப்புள்ள அப்பா கூட ஒரு புள்ள வளருதுன்னா அந்த புள்ள துணிக்கு கவலைப்படாது, படிப்புக்கு கவலைப்படாது, சாப்பாட்டுக்கு கவலைப்படாது, அவருடைய எல்லா தேவைகளுக்கும் அந்த புள்ள கவலைப்படாது. எனக்கு எது தேவையோ எங்க அப்பா சரியான நேரத்துல அதை எனக்கு வாங்கி கொடுக்க எனக்கு பொறுப்புள்ள ஒரு தகப்பன் எனக்கு இருக்கிறார். வஸ்திரம் பழசான வஸ்திரத்தை வாங்கி கொடுப்பா, பாதரட்சைகள் பழசான பாதரட்சையை வாங்கி கொடுப்பா. பாதரட்சியில கூட கவனம் வச்சிருக்கிற தகப்பன். என் செருப்புல கூட கவனங்க. நான் எப்படி வாழணும் கற்றுக் கொடுத்த ஒரு தகப்பன். அல்லேலூயா. பாதரட்சியை தொடுத்துக்கொள். பேதுரு சிறைச்சாலையிலிருந்து தேவதூதன் எழுப்பும்போது சொல்றான், பாதரட்சிய தொடுத்துக்கொள், உன் வஸ்திரத்தை சரியா உடுத்திக்கொள். என்ன அழகான ஆண்டவர். இப்படிலாம் படிக்கிறீங்க. அல்லேலூயா. இயேசு எவ்வளவு நல்ல தெய்வம். நான் கிறிஸ்தவனா இருக்கிறதால பெருமைப்படுறேன். அல்லேலூயா. வெளியில நான் கிறிஸ்தவன் சொல்றது ஒரு பெரிய சந்தோஷம். ரட்சிக்கப்பட்ட ஜனமே சொல்லுங்க, என்னங்க உமக்கு ஒப்பானவன்யா. நமக்கு ஒப்பானவன் யாருமே இல்லை. பைபிள் சொல்லு. நமக்கு புரியல. எங்கேயோ இருக்கிற பார்ப்பனை பார்க்கறாங்க. வாசிக்கிற வசனத்தை. பார்வோன் சமீபத்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு. எகிப்தியர் எங்க வராங்க? பின்னே வராங்க. முன்னே யாரு போறாரு? நீ ஏன் பின்னாடி பாருங்க? நீ ஏன் பழச பாருங்க? சொல்லு. நீங்க ஏன் பழச நோண்டுற? நோண்ட நான் நீ ஏன் குப்பையை கலர்ற? அதே பழசு. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். பின்னாடி ஏன் நீ பாக்குற? முன்னாடி பாரு, கர்த்தரை பாரு. கூட இருக்கிற தேவ மகிமையை பாரு. சபை பார்க்க வேண்டியது பிசாசை அல்ல, கர்த்தரை. ஆமென் சொல்லு. பிசாசை கண்டு பயப்பட வேண்டாம். கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளுக்கு பயம் வராது. அவன் எங்கேயோ வரான் பாருவோம். அல்லேலூயா. மகிமை கூடவே நைட்ல பார்த்தா வெளிச்சமா இருக்கு. இந்த வெளிச்சத்தெல்லாம் மறந்துட்டா. வனாந்தரத்தை யாராவது வெட்டுமா சைட் போட்டு கொடுத்தாங்களா? பாருங்க, இடத்துல இந்த ஜனங்கள் என்ன பார்வோன பாக்குறாங்க, பிசாச பாக்குறாங்க, பிரச்சனைகளை பாக்குறாங்க, போராட்டங்களை பாக்குறாங்க, உபத்திரவங்களை பாக்குறாங்க, வேதனைகளை பாக்குறாங்க. அல்லேலூயா. ஆனா கூட இருக்கிற கர்த்தரை பார்க்க. இதுதான் பிரச்சனை சபைக்கு. அவர் கூடவே இல்லை. எங்க இருக்கிறார்? என் கூட. அல்லேலூயா. அதுல ஒரு என் கூட இருப்பாரா? நம்ம நீதியெல்லாம் பார்த்தா கர்த்தர் கூட இருக்க முடியுமா? அதெல்லாம் பார்த்தா நம்ம தொட்டாரு. நீங்க பேசுறதெல்லாம் பேச்சு பார்த்தீங்கன்னா நான் பெரிய பாவி, அதனாலதான் அவனை தொட்டாரு. சாப்பிடும் போது உட்கார்ந்து அவங்களோட சாப்பிட்டாரு. பரிசுத்தவான்கிட்ட சாப்பிட்டாரு. பாவியில ரட்சிக்க தான் வந்தாரு. என் கூட தான் கர்த்தர் இருப்பாரா? இருக்கிறாரு. நம்ம கூட தான் இருக்கிறார். மகிமை நம்ம கூட இருக்கு, பிரசன்ன நம்ம கூட இருக்குது, அபிஷேகம் நம்ம கூட இருக்குது, பரலோகம் நம்ம கூட இருக்கு, தேவ தூதர் நம்ம கூட இருக்கிறார், கர்த்தர் நம்மளோட இருக்கிறார், பிதாவாகிய தேவன் நம்ம கூட இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். நம்மோடு இருக்கிற கூட்டம் பெரியது. அவர்களோடு இருப்பவர்களை காட்டில் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். சொல்லுங்க, அதிகம். மெஜாரிட்டிங்க. நம்மளும் மைனாரிட்டி கிடையாதுங்க, மெஜாரிட்டிங்க. அல்லேலூயா. என்ன தேவதூதர்களுக்கு ஓட்டு போட முடியாது, அவ்வளவுதான். கர்த்தர் நல்லவர். நம்ம தான் மெஜாரிட்டில இருக்கிறோம். எனக்கு ஆச்சரியம், ஜனங்க எதுக்கு பின்னாடி திரும்பி பாக்குறீங்க? எதுக்கு பின்னாடி பாக்குறீங்க? எங்கேயோ ஒரு பார்வர்ட் தோத்திக்கு வரட்டுமே. மகிமை கூட இருக்குது, பிரசன்னம் கூட இருக்குது, வெளிச்சம் காட்டுது. அதே பகல்ல மேகஸ்தம்பம் கூட இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. சபையை நீங்க பார்க்க வேண்டிய தேவ மகிமையை.
சபை இன்னைக்கு பார்க்க வேண்டியது ஆண்டவருடைய பிரசன்னத்தை. அதை பார்க்காததுனாலதான் இன்னைக்கு வீடுகளுக்குள்ள புலம்பல். அதை பார்க்காததுனாலதான் இன்னைக்கு வீடுகளுக்குள்ள அழுகை. அதை பார்க்காததுனாலதான் அவங்க முறையிட்டு அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் கூட இருக்கிறார். எகிப்து விட்டு வெளியில வந்த உடனே கர்த்தர் டேக் ஓவர் பண்ணிட்டார். என்னை எடுத்து பொறுப்பாக்கிட்டாருங்க. அல்லேலூயா. லைட்ல போனாலும் அவர் தான் கொடுக்கணும் காசு. ஆமே. நான் பஸ்ல போனாலும் அவர் தான் கொடுக்கணும். எவ்வளவு ஆண்டவர் பாரு. அவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஏசப்பா நல்லவர். அல்லேலூயா. அப்ப நம்ம நினைக்கிற நினைவுகளோட அவருடைய நினைவுகள் நமக்கு மேல பெருசா. அல்லேலூயா. அப்போ நான் ஏங்க ரட்சிக்கப்பட்டுட்டேன், மனம் திரும்பிட்டேன், ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன், கர்த்தர் நம்மோடு கொண்டு இருக்கிறார் 24 hours. அல்லேலூயா. 365 நாட்கள் அவர் உலகத்தின் மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்தை வாசிங்கன்னா உலகத்தின் முடிவு பரியந்தம் அவர் கூட இருக்கிறாரு. நீ ஏன் பார்வான பாக்குறீங்க? அல்லேலூயா. நீங்க ஏன் பார்வான பாக்குறீங்க? செய்வன வச்சு போட்டும், பிள்ளி சூனியம் பண்ணட்டும், மந்திரம் பண்ணட்டும், பண்ணிதான் பார்க்கணுமே, பண்ணதான் கடிக்கணுமே, நமக்கு விரோதமா தான் பேசணுமே. யாராவது பேசி கீழே போயிட்டீங்கன்னா மேல வந்துட்டீங்களா? சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் கூட இருக்கிறார். அதுவே பெரிய சந்தோஷம். ஆமென். அல்லேலூயா. இப்ப நமக்கு எங்கேயோ வர பார்வோனை பார்த்து பயப்படுறோம், கலங்குறோம், கண்ணீர் வடிக்கிறோம், வேதனைப்படுறோம். அவன் பிள்ளி சூனியம், அவன் செய்வதையே பேசி பேசி சபை எப்ப பார்த்தாலும் கஷ்டம், பாடு, கண்ணீர், வேதனை. எனக்கு படிக்காது. நம்ம என்ன செஞ்சாலும் விசாரிச்சு நேரம் கேட்ட வச்சுதான் பாருங்க. நீ வழி எனக்கு நீ என்ன பண்ணணும் பண்ணு, நீ பண்ணிதான் ஆகும். ஐயோ நாங்களாம் உங்களுக்கு ஒன்று செய்ய முடியாது, நாங்க வச்சா உங்களுக்கு படிக்காது. விசுவாசத்துக்கு விசுவாசம் நமக்கு இல்ல. அல்லேலூயா. அது சொல்றது உனக்கு நான் வச்சா படிக்காதுப்பா, வச்சுதான் பாரு. அதுக்காக நான் கண்ணி விட்டு பாபா பாபா அன்னி பாஸ் பேச நினைச்சீங்களா? ஜாலியா படுத்து அதுவே கை நான் இது சட்டி அப்படியே பையன் இருக்கும். அல்லேலூயா. வீட்டை சுத்தி வந்து ஒரு கோடை வந்துட்டு போயிட்டான்னு சொன்ன என்ன சொல்ல போறானோ பத்தக்கூடாது. சொல்லு. நம்ம வெளியே போய் நிக்கணும், பேசலாம். என்ன பேசுறது? அவன் வாய் ஒட்டி நுரந்தள்ளி போயிருக்கு. நான் மேல அபிஷேகத்தை இது உங்களுக்கு இருந்துட்டே இருக்கணும். சபைக்கு இதுதான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வல்லமையை தான் சபைக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த அபிஷேகத்தை தான் சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை தான் கர்த்தர் சபைக்கு கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் மறந்துட்டு பார் தம்மாத்துக்கு பார்வோம். கர்த்தருக்கு முன்னாடி அவன் யாருங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். எனக்கு அதான் ஆச்சரியம். இவங்க பார்வோனை பார்க்கறாங்க, பார்வோனை பார்க்கறாங்க, பார்வோனை பார்க்கறாங்க. ஒரு திருப்தி இல்லாத ஜனங்க முன்னாடி இருக்கிற வனாந்தரத்தை பார்க்கறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா என்ன பார்க்கறாங்க? வனாந்தரத்தை பார்க்கறாங்க. பின்னாடி வர பார்வோனை பார்க்கறாங்க, முன்னாடி இருக்கிற வனாந்தரத்தை பார்க்கறாங்க. கூட இருக்கிற கர்த்தரை மறந்துட்டாங்க. அல்லேலூயா. வனாந்தரமா இருந்தாலும் போஷிக்கிறவர் கூட இருக்கிறார். வனாந்தரத்தை வாழ்வழிக்கிறவர் கூட இருக்கிறார். வனாந்தரத்தின் தேவைகளை சந்திக்கிறவர் கூட இருக்கிறார். வனாந்தரத்தை நடத்துகிறவர் கூட இருக்கிறார். 10 மாசம் வனாந்தரமா இருந்துச்சு. சாப்பிட்டோம், உடுத்தணும், நல்லா இருந்தோம், ஒரு சுத்து பெருகினோம். இப்பதான் கொஞ்சம் கம்மியாகி வருது. பழைய லெவலுக்கு. அல்லேலூயா. சொல்லுங்க பாருங்க. அந்த 10 மாசம் நல்லா தான் போயிருக்கலாம். இன்டான் கையிலேயே தான் வாழ்க்கை போச்சு. சொல்லுங்க பாருங்க. 10 மாசம் அப்படிதான் போச்சு. டிங் டான் பை. அவ்வளவுதான். அது என்னது? அது என்னவோ. அல்லேலூயா. ஏதாவது குறை இருந்ததா? வனாந்தரம் தான். ஒருவேளை சாப்பாடுகளையும் செத்து போனான்னு இருக்கான். எனக்கு ஆச்சரியம். அதெல்லாம் இந்த யூடியூப்ல அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஒரு தாய் தான் 3 பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அந்த மாதிரி சாப்பாடு இல்லாம ட்ரிப்ஸ் போட்டு வச்சிருக்கீங்க. என்னடா உலகம் இது? தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை என்றால் ஜெகத்தை அழித்து விடுவோம். யார் சொன்னா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆனா கர்த்தர் நமக்கு 3 வேளை இல்ல 4 வேளை. அப்பா கிருபை, அப்பாவோட தயவு, அப்பாவோட இரக்கம்,
அப்பாவோட காருண்யம். ஆமென் சொல்லுங்க. இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவருங்க. நான் ஏன் பார்வோனை பார்த்து பயப்படணும்? நம்ம எதுக்கு பார்வோனை பார்த்து பயப்படணும்? சொல்லுங்க, கேளுங்க. நம்ம எதுக்கு பார்வோனை பார்த்து பயப்படணும்? அழகா வழி நடத்த போறாரு உங்களை, அற்புதமா நடத்த போறாரு உங்களை. நீங்க போய வேண்டி சேர வேண்டிய இலக்கை அடைந்தே தீருவீர்கள். அல்லேலூயா. ஒண்ணே ஒண்ணு, இந்த யோசுவாவும் காலையில் பாரு மாறிடும். அவ்வளவுதான். வெரி சிம்பிள். அவ்வளவு பெரிய செங்கடல் அப்படியே மிரட்டுது, அப்படியே மிரட்டி நிக்குது. அப்படி பார்த்தா பயங்கரமா இருக்கும். சிவந்த சமுத்திரம், ரெட் சீ அப்படிமா. அப்படியே அதிகாலையில பாத்தீங்கன்னா ரத்த கடல் இருக்கு. அப்படி கரெக்டா அது பக்கத்துல இஸ்ரவேல் இருக்கும்போது எனக்கு கடல் பக்கத்துலயே பெரிய வாட்டர் போட்டு கொடுத்தாங்க, ஸ்டார் வாட்டர். அப்படியே எந்திரிச்சு வந்து வெளியே நிக்க அப்படி மிரட்டுது நம்மள. அவ்வளவு பெரிய கடல், யோர்தான் சிங்கத்தா. அவ்வளவு பெரிய கடல். அப்படி பார்த்தா அப்பாடா வெளியே நின்று பாக்குறேன் நான். செங்கடல். யோசிச்சு இதெல்லாம் பிறந்தாரா? எப்படி பிறந்துச்சு? சிம்பிளா சொல்றாரு, மோசே நீ என்ன எடுத்து முறையிடுகிறது என்ன? அதை பிளந்துரு. என்ன சொல்றாங்க? பிளந்துரு. அல்லேலூயா. என்ன நாம அந்த யாத்திரை 14ஆம் அதிகாரத்தை வாசிப்பா உங்களுக்கு புரியும் சீக்கிரமா. சீக்கிரம் 13. செங்கடல் மிரட்டுது. அப்படியே சபைக்கு முன்னாடி எது நின்றாலும் அதை கர்த்தர் பிளந்து விட தேவனாய் இருக்கிறாங்க. உன்னை மிரட்டுகிற காரியம் எதுவா இருந்தாலும் அதை ரெண்டா பிளந்து விட தேவனாய் இருக்கிறான். அது செங்கடலா இருக்கலாம், எரிகோவா இருக்கலாம், அது யோர்தானா இருக்கலாம், அது புதுச சீதமா இருக்கலாம், 7 மணிக்கு சூளையா இருக்கலாம். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சபையே உனக்கு முன்னாடி என் தேவனாகிய கர்த்தர் ஒரு வழியை தொடர்ந்து விட அவர் மனமை உள்ளவராக இருக்கிறார். ஒன்று முறை மேற்கொள்ளாது, ஒன்று முறை சேதப்படுத்தாது. இவன தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஒரு வழியை தருப்பார். செங்கடலையோ யோர்தானையோ எரிகோவையோ 7 மணிக்கு சூளையோ சிங்கக்கவியோ சிறைச்சாலையோ சங்கிலியோ மனுஷனையோ பிசாசையோ கொள்ளாத ஆவியை கண்டு பயப்படாது. எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் அதை சிம்பிளா படுத்துறோம். அல்லேலூயா. அசால்ட்டா இங்க அங்கல நிக்கும். நீங்க சபைக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய பிரச்சனை மிரட்டுது. முன்னாடி இது மிரட்டுது, பின்னாடி அவன் மிரட்டுறான். ரெண்டையும் பார்க்காத கூட இருக்கிற மகிமையை பாரு. கூட இருக்கிற உலகத்தை செய்த, கூட இருக்கிற அந்த சராசரனை ஆளுகை செய்த, கூட இருக்கிற பார்வோனுடைய தலைச்சல் பிள்ளைகளை அடித்தவர் ஒரே இரவு பார்வோனை கலங்கடித்தவர். மோசையும் பயந்துங்க. பயந்து நிற்கும் போது எந்த இடத்தில் முறையிடுகிறது என்ன மோசே? அதை பிறந்து என்ன சொல்றாங்க? பிறந்து நம்ம பார்த்துருக்கு பாத்தீங்களா? தலைவலி வந்து நான் இந்த நேமா அப்படின்னு நல்ல ஒரு கட்டியை தொங்கிட்டு வரட்டும். ஏதாவது செய்யும், ஏதாவது செய்யும், ஏதாவது செய்யும். தலைவலி சொல்றீல, கட்டி சொல்லு, சொல்லுப்பா. தலைவலிக்கு நான் தான் தேவன், இந்த கட்டி போறதுக்கு நான் தான். அவருடைய முடியாத தேவனுடைய அகராதிலே கிடையாது. நீங்க எதெல்லாம் பெரிய பிரச்சனையா பாக்குறீங்களோ ஆவியானவர் சொல்றாரு, அதை சிம்பிளா முடிச்சிருங்க. பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் எதெல்லாம் பார்த்து பயந்து பெருசா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களோ அதையெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் சிம்பிளா முடித்து உனக்கு நன்மையான பாதைகளை திறக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வழி திறக்கும், வழி திறக்கும். உங்களை மிரட்டுறதெல்லாம் ஒதுக்கி பாருங்க. அமேன் சொல்லுங்க. ஆவியானவர் சொன்னா செய்வார். அல்லேலூயா. ஏசப்பா நல்லவர். ஆமென் சொல்லுங்க. உன் சம்பளத்துல ஒரு உயர்வு வருது. அவ்வளவு வருது, உயர்வு வருது. ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஏசப்பா நல்லவர். கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஏசப்பா நல்லவர். சும்மா வந்து ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு போறதில்லை. கர்த்தர் அவர் சொன்னா செய்வார். அவர் சொன்னா செய்வார். அல்லேலூயா. எனக்கு பார்வோடு ரொம்ப நாளா பார்த்தோம். இன்னைக்கு பார்த்திருக்காரு. ஆனா கிட்ட வர முடியல.
சான்ஸே இல்லை. எப்போ வரைக்கும் வர முடியாது? நான் பரலோகம் போயிருவேன், அது வரைக்கும் துறக்கலாம் வேணாம். ஆனா கிட்ட வர முடியாது. என்னை அழைத்தவர் கூடவே இருக்கிறார். மகிமை கூட, பிரசன்னம் கூட, அபிஷேகம் கூட, வல்லமை கூட, தேவன் கூட, பரலோகம் கூட, மேகஸ்தம்பம் கூட, அக்னிஸ்தம்பம் கூட கூடவே இருக்குங்க. முடிக்கவே முடியாது. நம்மள டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா போய்க்கணும். அல்லேலூயா, கவனமா போய்க்கிறோம். அங்கே ஆக்சிடென்ட் எனக்கு ஆகாது. அல்லேலூயா, அதுக்கெல்லாம் கர்த்தர் அழைக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ரொம்ப கவனம் முக்கியம். சபை பார்க்க வேண்டியது கர்த்தர். அசால்ட்டா சொல்றாரு, ஆண்டவர் பிறந்திருப்பா, ஆண்டவரே திராட்சரசம் தீர்ந்து போயிடுச்சு, அவர் என்ன சொல்றாரோ செய். தண்ணியை தூக்கி வெளியே கொண்டு கச்சாடி ஊத்து, தண்ணி தூக்கி கச்சாடியில அங்க போய் அக்கிமாஸ் பேசினாங்க. இதாவே ரிபப்பா 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 ஓ ஓ ஓ சீ அதான் சொன்னார். என்னங்க என்ன விசுவாசம் இயேசுக்குள்ள சொன்னார நடுக்க போய் நின்று ஏதாவது அன்னியமா நம்ம ஆகுன்னு ஆரம்பிச்சிடும். பார்த்துட்டீங்களா? அல்லேலூயா, ஆண்டவர் அழகா சொல்ல, தண்ணி தூக்கி ஊத்துப்பா, ஊத்திட்டேன், மோந்து கொடு. என்னது ஊத்து, மோந்து கொடு. எனக்கு அந்த வேலைக்காரன் ரொம்ப இஷ்டம் ஆயிடுச்சு. அவனுக்கு யாருன்னே தெரியும். மூத்து சொல்லும்போது ஊத்திட்டானுங்க, மோந்து கொடு சொல்லும்போது நம்ம மட்டும் அங்க இருந்திருக்கணும். ஒருத்தர் இவனுக்கு வந்து ஓடிருப்பான், ஒருத்தர் போன தூக்கி ஓடிருப்பான். அல்லேலூயா, இதை நான் தான் தண்ணி ஊத்துனேன், மோந்து கொடு, மோந்து தண்ணி தான் வரும். அல்லேலூயா, யார் கீழ்ப்படிவாங்க தேவன் அறிந்து வைக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆண்டவர் நல்லவர். மொங்கப்பாளையத்துல அந்த இடத்துல செங்கல் போடுறது போகும்போது 30,000 கொடுக்கும். மைக்கு போடுங்க, ஃபர்ஸ்ட் பேசும்போது ஜான் பால் போடுங்க அந்த இடத்துல. ஆமா போடு, நான் வரமாட்டேன், நீ இருந்த இம்மான் போடுகிற, நான் போய் பேசுறேன். நாளைக்கு காலையில் உங்களுக்கு 30,000 கொடுத்தாரு. சனிக்கிழமை சாயங்காலம் சொல்றாரு, நாளை இடம் வேணும், ஒரு 30,000 நான் வந்து உங்களுக்கு கொடுத்துறேன். திங்கக்கிழமை காலையில் உங்களுக்கு 9 மணிக்கு காசு வந்துருக்கியா? ஏன்னா என்னோட அக்கௌண்ட் எல்லாமே இந்த தம்பிக்கு தெரியும், இம்மானுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்க இப்படியே பார்த்தாங்க, நான் கால் கொடுத்துறேன், இவங்க திருப்பி அனுப்பி அவர் திரும்பி நின்றான். நான் பேசி பார்க்குறேன், எனக்கும் திரும்பிட்டு பாத்தியா அப்படி திரும்பிட்டான். ஏன்னா நான் திங்கக்கிழமை காலையில கொடுக்குறேன். சிலருக்கு அப்படிதான் பேசணும், வழி கிடையாது. நம்ம ஆண்டு உலக மனுஷன் நம்ம ஆண்டு விட்டு கொடுக்க முடியும். பேசி நான் வாட்டிக்கு வந்துட்டேன். சரிங்க ஜான் சார் அப்படி அனுப்பி விட்டான். ஜான் சார் காப்பாத்துமே. 2 பேரை கொண்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு தேவையை செஞ்சு அனுப்பிட்டாங்க. சொன்னது 30 மணிக்கு கொண்டு கையில காசு அவர் பெரிய சொல்லுங்க, அவர் பெரிய அந்த விசுவாசம் பாருங்க. அவர் எல்லாமே லேசான ஒரு காரியம். ஆமென், அல்லேலூயா. பிரச்சனையே வந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் வச்சிருக்கிறாரா, அந்த பிரச்சனையை சேதப்படுத்தாமல் பாதுகாப்பது அவருக்கு லேசான காரியம். முன்னாடி வனாந்தரம், பின்னாடி பார்வோன் சேனை, கூட மகிமை. எதை பாக்குறீங்க? எதை பாக்குறீங்க? எதை பாக்குறீங்க? பின்னாடி வர பார்வோனை பாக்குறீங்களா, முன்னாடி இருக்கிற வனாந்தரம் பாக்குறீங்களா, கூட இருக்கிற கர்த்தரை பாக்குறீங்களா? சொல்லுங்க. வனாந்தரம் வந்தது உண்மைதான், வனாந்தரம் வந்தேன்னு சொல்ல, ஆனா வனாந்தரத்திலேயே ஒரு வாழ்வு கொடுத்தார், வனாந்தரத்திலேயும் வாழ வைத்தார். சரீரத்துக்கு தேவையான ஆகாரம் வனாந்தரத்துல வந்தது, தாகத்துக்கு தேவையான தண்ணீர் வனாந்தரத்துல வந்தது, வனாந்தரத்துல தேவையான பாதுகாப்பு வனாந்தரத்திலே கிடைத்தது. அல்லேலூயா. வனாந்தரத்துல அழகா நடத்தி போனாருங்க, அற்புதமா நடத்தி போனாருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். சில வேளைகளில் நம்ம வீடு வனாந்தரத்தை போல இருக்கும், ஆனா அனுதினமும் போஷிக்கப்படும், அனுதினமும் கர்த்தர் நடத்துவார், அனுதினமும் தேவைகளை சந்திப்பார். அல்லேலூயா. திரும்பி பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க வளர்ந்து இருக்கிறீங்க, நீங்க முன்னேறி வந்திருக்கிறீங்க. பிசாசோட 1000 மைல் ஸ்பீட்ல நீங்க வந்திருக்கிறீங்க. அவன் 0 வாட்ஸ், நம்ம 1000 வாட்ஸ். அல்லேலூயா. அவன் பிரச்சனை பண்ணதுதான் உண்மைதான். அவன் பிரச்சனை பண்ணி ஏதாவது நமக்கு கெட்டு போயிருச்சு பார்த்தா இல்ல, வளர்ந்துருக்கிறோம், மேல வந்து இருக்கிறோம், நம்ம எழுப்பி இருக்கிறோம், நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம்.
அல்லேலூயா. ரெண்ட தனையை கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறார். இழந்ததெல்லாம் கர்த்தர் திரும்ப கொடுத்திருக்கிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர். இப்ப நம்ம பார்க்க வேண்டியது மகிமை. அல்லேலூயா. பிசாசு கூட்டம் போட்டுமா நமக்கு என்ன சொல்லுங்க? அல்லேலூயா. பிசாசு கூட்டம் கூட்டமா வரும். அது எப்ப வேணா வந்து போட்டுங்க. கூட பரலோக சேனை தேவ மகிமை இருக்கு. ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் எழுதுறாங்க, ரெண்டு பேரும் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. ஏன் ஏன் சொல்லுங்க? சபையில எல்லாரும் எழுதிட்டு இருக்கிறோம். சிஸ்டர் தெரியுங்களா சிஸ்டர்? அது இருந்தா இது இல்லைங்க சிஸ்டர், இது இருந்தா அது இல்லைங்க சிஸ்டர். ஐயோ சாமி போட்டு தெரியாம சிலது முறுமுறுக்குது, சிலது குழம்புது, சிலது கண்ணீர் விடுது, சிலது வேதனைப்படுது. ரெண்டு பேர் மாத்திரம் எப்ப பார்த்தா ஒரே ஜம்பிங் அண்ட் டான்ஸ்லயே இருக்காங்க. அல்லேலூயா. அவங்க பேச ரொம்ப ஸ்பீடா இருக்காங்க. அவங்க வாயில வரதெல்லாம் எளிது உடனே, எளிது உடனே, சீக்கிரமா போலாம், சீக்கிரமா போலாம், சீக்கிரமா போலாம், எளிது உடனே, எளிது உடனே, சீக்கிரம், எளிது உடனே, சீக்கிரம். மூணுக்கும் சம்பந்தம். உடனே, எளிது, சீக்கிரம். சொல்லுங்க. உடனே, எளிது, சீக்கிரம். ஜம்பிங் ஒரே டான்ஸ், ஜம்பிங் அண்ட் டான்ஸ். அப்படியே ஆட்டமான ஆட்டம். எப்ப பார்த்தாலும் ஹாப்பி. அது நம்ம சபையில அப்படி நிறைய பேர் இருக்காங்க. பாதி பேர் ஜம்பிங் அண்ட் டான்ஸ் கேக்குறாங்க, பாதி பேர் அழுதுட்டே இருக்காங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. எப்பவுமே சந்தோஷம். ஜம்பிங் அண்ட் டான்ஸ். இந்த காலேபும் இந்த யோசுவாவும் ஒரே சபை தான். அவங்களும் பழைய ஜெனரேஷன் தான். ஆனா டான்ஸ் பண்றாங்க, ஜம்ப் பண்றாங்க, சிரிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க, மகிழ்ச்சியா இருக்காங்க. அல்லேலூயா. கர்த்தர் பார்த்தார், ரெண்டு பேரும் உள்ள போனாங்க. அல்லேலூயா. அவன் காணான விரும்புறான். அவன் கூட இருக்கிற மகிமையை பார்த்தான். ஒரு இடத்துல அழகா சொல்றாங்க, அவர்களை காத்த மகிமை போனது. பாருங்க, எதை பார்த்திருக்கிறார் வசனத்தை நீங்க வாசிங்க. உபாகமம் புத்தகத்துக்கு வாங்க. என்னமா 14ஆம் அதிகாரம் சீக்கிரம் அதெல்லாம் பார்க்கணும். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இறையாவார்கள். அவர்களை காத்ததில் அவர்களுக்கு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோட இருக்கிறார். பாத்தீங்களா? ஒரே சபை. ஹலோ, ஒரே சபை. ஒரு கூட்டம் பார்வான பாக்குது. நல்லா கவனி. ஒரு கூட்டம் யாரை பாக்குது? பார்வான பாக்குது. பிசாச பாக்குதே இருக்குது. எப்படி பிசாச அடிக்கடி வந்து பிடிக்குது? சொல்லு, எப்படி பிடிக்குது? அதையே நினைச்சிட்டு இருக்கிறதுனால தான் பிரச்சனை. அதையே நினைச்சிட்டு எப்படின்னே தெரியல. தூங்கும்போது தூங்குது. எப்படி போதும்? எப்படி போதும்? இல்லைங்க, நான் பெட்ஷீட் போட்டு இருக்குமா போது பார்க்க அதுக்குள்ள பூந்துருது. எப்படி பூது உள்ள? எப்படி பூது? ஒண்ணு வேற ஏதாவது பிரச்சனையா இருக்கணும், அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது இருக்கணும். எப்படி பூது? வர சொல்லுங்க வீட்டுக்கிட்ட. நாயை போயிடுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எப்படி பூதும் உள்ள? இயேசு கிறிஸ்து நல்ல ராமேஸ்வரம். அல்லேலூயா. இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. என்ன பிரச்சனைனா இவங்க பார்வோனையே பார்க்கறாங்க. யாராவது விளையாட்டு கூட பார்த்துப்பாங்க. அவங்க பாருங்க என்ன முளைக்கிறாங்க. அவங்க சாதாரண பேசிட்டு இருப்பாங்க, என்ன போட்டு பேசுறாங்க. அந்த வாய் எப்படி அசைக்கிறாங்க. அவங்க அதை கண்டுபிடிக்கிறது காது இங்கே கொடுக்குறது. யாரோ என்னமோ பேசு, நமக்கு என்னங்க? நம்ம வளர்ந்துட்டே இருக்கோம், நம்ம மேல போயிட்டே இருக்கோம், நம்ம ஆசீர்வாதமாவே இருப்போம். அதெல்லாம் கண்டிப்பே கூட ராமே சொல்லுங்க. அது கொலவாயை போடலாம், ஊர்வாயை போடணும். நீங்க அதெல்லாம் பெருசு பண்றீங்க. அல்லேலூயா. அவங்க இன்னும் கொஞ்சம் பேசினாங்கன்னு சொன்னா இடது ஒரு வளர்ந்து இடம் கொஞ்சம் பெருகும். அவங்க காய்மாதாரமா பார்த்தாங்கன்னு சொன்னா நாட்டுக்கு நம்ம அரசனை மாற்றுவோம். அல்லேலூயா. முன்னாடி பின்னாடி உங்களை பேசுறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆனா இன்னும் அவங்க முன்னாடி நல்லா அவங்க தலையை உயர்த்தி அவங்களுக்கு அப்படியே அவங்க வயிறெல்லாம் கொஞ்சம் கலக்கமா. ஏன் பயப்படுறீங்க? யாருக்கு பயப்பட வேண்டாம். நான் வந்து அழைச்சது கர்த்தர், உங்களை அழைத்தது கர்த்தர், உங்களை தெரிந்து கொண்டது கர்த்தர். இப்ப எனக்கு என்ன பிடிச்சது, இந்த கூட்டம் பார்வோட பாக்குது.
ஆனா அந்த யோசுவாவும் காலேபு மாத்திரம் கர்த்தரை பார்த்தாங்க. ஒரே சபை. இவங்க பார்த்தது பார்வோன், அவன் பார்த்தது கர்த்தர். இவங்க பார்த்தது மனுஷன், இவங்க பார்த்தது தேவ மகிமை. அல்லேலூயா. இவங்க பார்க்கிறது பாரதம், அவங்க பார்க்கிறது பரலோகம். எதை பார்க்கணும்? கூட இருக்கிற கர்த்தரை பார்க்கணுமா? தூரத்துல ஒரு பிசாசு நன்றியை பார்க்கணும். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, உமக்கு நான் எழுதிருக்கலாம். ஆவியானவரே ஸ்தோத்திரம். Thank you Jesus. Thank you Lord. Hallelujah. ஆவியானவரே கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி, விடுதலை, சுகம், பலன், ஆரோக்கியம், நன்மை, கிருபை, தயவு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை கர்த்தர் வர்ற மாசம் செய்வார். நம்ம ஜெயிக்க போலாம்னு சொல்லலாம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. என் ராஜா நன்மை செய்கிறார், என் ராஜா நன்மை செய்கிறார். Hallelujah.
பாம்பு செத்து கீழே விழுகிறது. எஸ், ஒரு பாம்பு செத்து கீழே விழுகிறது. Right now, in the name of Jesus. நான் பார்க்கும்போது ஒரு பாம்பு செத்து கீழே விழுகிறது. கொத்து கீழே விழுகிறது. Mighty presence. Yes. Thank you. Praise God. அப்படியே ஒண்ணுமே இல்லாம ஒரு பாம்பு அப்படியே செத்து அது பாய்சன் எடுக்கப்பட்டுருச்சு. வத்தி போய் ஒன்று இல்லாம கண்ணை பார்க்கிறேன். Thank you. சபைக்கு ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுக்கிறார். சபைக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹalleluya. சபைக்கு ஒரு பெரிய வெற்றி. சபையே நீ ஜெயிக்க போற. சபையே நீ வெற்றி பெற போற. சபையே நீ மேற்பட போற. உனக்கு விரோதமா எழும்பின சத்துரு கீழே விழுந்தா உனக்கு விரோதமா உருவாக்கப்பட்ட ஆயுதம் மாட்டாது. சபையே உனக்கு விரோதமா எழும்பின சீன பாம்புகள் செத்து போய் விட்டது. பயப்படாதே சிறு மந்தையே, ஆட்டுக்குட்டியை போல நீ இருக்கிறாய் என்று பயப்படாதே. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆட்டுக்குட்டி, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆட்டுக்குட்டி, அபிஷேகம் பண்ண ஆட்டுக்குட்டி, கர்த்தர் ஆட்டுக்குட்டியோடு கூட இருக்கிறார். ஆட்டுக்குட்டியோடு கூட இருக்கிறார். தேவ மகிமை. சபையே ஒரு பாம்பு செத்து விடுகிறது. அப்படி என்ன அர்த்தம்? சபை ஜெயிக்க போகிறது. சபை மேற்கொள்ள போகிறது. சபை மேலே வர போகிறது. சபை உயர போகிறது. சபை ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. சபையை தேவன் ஆசீர்வாதமாக வைக்க போகிறார். உனக்கு விரோதமா மந்திரம் இல்லை, வெள்ளி சூரியன் இல்லை, கிரியைகள் செத்த கிரியை நான் சொல்ல ஆமே விழுந்தது கொள்ளாத பிசாசு விழுந்தான் 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 விழுந்தது மந்திரம் விழுந்தது வெள்ளி சூரியன் விழுந்தது சர்ப்பம் விழுந்தது சர்ப்பம் விழுந்தது சர்ப்பம் விழுந்தது சர்ப்பம் விழுந்தது சர்ப்பம் விழுந்தது. இயேசுவின் நாமத்தில் இந்த சர்ப்பத்தின் ஆவியின் மேல் கர்த்தருடைய போராமல் இறங்கி இருக்கிறது. எஸ், thank you. கால்களிலேயே பள்ளத்தில் விழுந்தேனே, தூக்கிய வீரையா, உலகம் எனது கையில் பக்கத்தில் இருந்து என்னை தாங்கிக் கொண்டீரையா. ஹalleluya. சர்ப்பம் அப்படி பெருசு. சித்ரா சிஸ்டர் நின்ற இடத்துல செத்து கீழே விழுந்துச்சா. நல்லாயிடுச்சா உடம்பு? நல்லாயிடுச்சா? போயிடுச்சா? எவ்வளவு நல்லது. செய்வார். சபை ஜெயிக்கும் போது அவர்களுக்கு முள்ளுள்ள இடங்களை வைத்து அமர்ந்த தண்ணீர்கள் அன்னைகளை கொண்டு போய் விட போகும். சொல்லலாமா? ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரா. இந்த பாட்டு பாடும்போது இன்னும் பாடணும் தோணும். அதான் சொன்னேன். ஒரு பாம்பு செத்து கீழே விழுது. நான் கண்ணில் பார்த்துட்டேன். என் ஸ்பிரிட்ல அப்படியே குஷி. நீங்க மேல வர போறீங்க, நீங்க உயர போறீங்க சிஸ்டர். உங்களதான் சொல்றேன். கூட இருப்பாங்க. ஏசப்பா கூட இருக்கிறார். சபையே இறங்கி வா. இன்னைக்கு நைட் உன் வீட்டுல நான் தங்க போறேன். ஊரே பாவியது, ஊரே கொடுக்கப்படாத வேணுது, ஊரே வட்டிக்காத வேணுது, ஊரே பரியாசம் பண்ணுது. இவனா அவனா? நீங்க யார சொல்றீங்களோ அவங்க தேசத்துல இந்த பிள்ளையா இந்த பிள்ளையா அப்படி கேட்பீங்க. ஆண்ட சொல்வார், இன்னைக்கு நான் உன் வீட்டுல தாங்க. இதுவா ஆண்ட சொல்வார், சாப்பாட்டு வரேன்னு சொல்லல. இயேசு கிறிஸ்து தங்கிக்கிறாரு, சரியை தூங்கிருப்பாரு. கண்ணத்தை பற்றி பிடிச்சிட்டீங்களா? நான் செய்வேன். அல்லேலூயா. கையை வந்து தொட்டுக்கிட்டீங்களா? இயேசுநாதர் கூட இருக்கிறாரு. சகையை தூங்கிருப்பாரு. விடிய விடிய ஜீசஸ் கொஞ்சம் விரல தொடறேன், கண்ணத்தை கொஞ்சம் தொடறேன், உங்களுக்கு ஒரு கிஸ் பண்ணிக்கிறேன். சரி சகையும் நான் கிளம்புறேன்ப்பா. ஏன்னா வீடு ரசிக்கப்பட்டுச்சு. அவளுமே ஹாப்பியா இருக்கு. சகையினால சாயந்தரம் பிடிச்சி காலையில கிளம்பும் போது அவன் கட்டி பிடிச்சி அதுப்பா பாருங்க அழுக அழுகையா
வந்துட்டு போயிட்டார். இப்ப நம்ம கூடவே இருக்கிற ராஜாவே ராஜாவம் கத்தாடி கத்தர் சத்தியோ மாத்திரையோ எனக்குள்ளே இருப்பார். சந்தோஷமா ராஜாவே ராஜா கொஞ்சம் கொஞ்சம் அசந்து இன்னும் சபை அந்த 4 பேருக்கு பயப்படுது. இன்னும் நம்ம சபை யாருக்கு பயப்படுது? அந்த 4 பேர். அந்த 4 பேர் நாளைக்கு போன விட்டுரும். அந்த 4 பேர் என்ன நினைப்பாங்க? அந்த 4 பேர் நினைப்பாங்க. அந்த 4 பேர் நினைப்பாங்க. 4 பேர் நாங்க விட்டுட்டேன். அந்த 4 பேரை விட்டா பாருங்க வாழ்க்கையில செய்யும் 4 பேர் விட்டுருங்க. உங்களுக்கு ஸ்பிரிட்ல என்ன தோணுதோ அதை செய்யுங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. உங்க ஸ்பிரிட்ல 60% ஏற்கனவே சொல்லிருக்காங்க வரமா. முன்னாடி பின்னாடி வரும், பின்னாடி முன்னாடி போகும், யாரையுமே பார்க்காது. யாரையுமே பார்க்காது. விடிய விடிய பண்ணி 6 முடி 2 ஹவர் பண்ணிட்டே இருக்கும். அப்படியே பண்ணிட்டு இருக்கும். என் தண்ணியும் தொடராது. யாராவது பாத்திக்கிட்டு தள்ளுமலை. அது ஸ்பிரிட்ல என்ன தோணுதோ அப்படி போகணும். ஆமென் சொல்லுங்க. அப்படிதான் நடராதையா அப்படி போயிடணும். கண்ணாமூடி உங்களுக்கு என்ன தோணுதோ அப்பா இப்படி துதிக்கலாம், எப்படி துதிக்கலாம், எப்படி துதிக்கலாம் 10 நிமிஷம் அப்படி பண்ணி பாருங்க. உங்க பாடி எல்லாம் ஒரு ஃப்ரீனஸ் ஆகும். ஆமா சிஸ்டர் அப்படி துதிக்கணும். ஒரு பெரிய விடுதலை வரும். ஒரு பெரிய டெலிவரன்ஸ் வருது. இப்ப நம்ம அம்மாக்கு ஜெபிக்கவே இல்லை. ஒரு பாம்பு செத்துச்சுன்னு சொன்னேன். நம்ம சுகமா கேட்கலாம். அவங்க ஹீலிங் ஆயிட்டாங்க. நம்ம பாட்டு வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறோம். யார் வரா? பாதுகாப்பு வரா? பரிசுத்தர் வரா? பாதுகாப்பு வருதா? பரலோகம் வருதா? பரலோகம் இறங்கு. பரலோகம் இறங்கி எல்லாம் உடனே ஆகணும். வெளியில போகணும். வேதனை வெளியில போகணும்.
அவருக்கு நன்றி. சத்துரு பல விதங்களில் நமக்கு போராட்டங்களை கொண்டு வந்தார். ஆண்டவர் நம்மை காப்பாற்றிக் கொண்டே இருக்கிறார். பல தடைகளை கொண்டு வந்தாலும் தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்பாக போய்கொண்டே இருக்கிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர். இதெல்லாம் நீங்க யோசிக்கணும். ஆண்டவர் இப்படியெல்லாம் நீங்க யோசிக்கணும். இப்படி எல்லாரும் யோசிச்சு 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 ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து கடந்து வந்த பாதைகளை நாங்க தம்பி மகள் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம். எங்கிருந்து எங்க வந்திருக்கிறோம், எங்க இருந்து எங்க வந்திருக்கிறோம் அடிக்கடி பேசுவோம். ஒரு நாள் பழசு மறக்காது, ஒரு நாடு மறந்து போவாங்க. எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கிறோங்கிறத நம்மகிட்ட ஒண்ணுமே வெறும் கையில் இருந்து முடிவு தொடங்கணும். நீங்க அப்பா நடத்துல திறமையோ வாய் சாமர்த்தியமோ வெள்ளனோ பேச்சோ எங்க ஞானமோ இல்லவே முழுக்க முழுக்க அவருடைய கிருபை, முழுக்க முழுக்க அவருடைய கிருபை. திரும்பி பார்த்தோன்னு சொன்னா ஐயோ சோதரப்பா, எங்கிருந்து தொடங்கினது முடியல. உட்காந்து அடிக்கடி பேசுவோம். ஒண்ணுமே இல்லை, எந்த சப்போர்ட் இல்லை. கர்த்தரே சப்போர்ட்டா இருக்கிறார், பரலோகமே சப்போர்ட்டா இருக்கிறார், தேவனே நமக்கு சப்போர்ட்டா இருக்கிறாருங்க. உங்களுக்கு யாரு சப்போர்ட் இல்லை கவலைப்படாதீங்க. பரலோக சப்போர்ட்டா இருக்கு, கர்த்தர் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாரு. போதுங்க, அதோட வேற ஒன்றும் வேண்டாம். மனுஷ சப்போர்ட் நமக்கு வேண்டாம். போதும்பா போதும்பா போதும்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். அதை நினைத்து 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 ஆண்டவரை துதிக்கலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பாடி துதிக்கிறார், அதை செய்யும், அவரை மகிமைப்படுத்தலாம். எஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆராதனை செய்யலாம். நன்றி ஐயா. Thank you.
அவர்
உம்மையே நம்பி வாழ்வதா நஷ்டத்தை சொந்தமாய்
சிங்கங்கள் பீடி போட்டு விடுமோ என்ற பயம் நம்ம வாழ்க்கையில வந்திருக்கணும். மனுஷர்கள் தலையில் ஏறி போகிறார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஒரு கலக்கம் உங்களுக்கு வந்திருக்கு. தானியேலோடு சிங்கங்கள் இருந்து தானியேலை பாதுகாத்தவர் உங்களையும் பாதுகாக்க வல்லமையுள்ளவர். ஏழு மடங்கு அக்கினி சுவாலையில ஒரு தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போதெல்லாம் இந்த பிரச்சனைக்கு முன்னாடி கட்ட போற அதுதான் பெரிய ஒரு பிரச்சனை வரலன்னு நான் சொல்லல, அதுதான் மகிழ்ச்சி. 7 மடங்கு பிரச்சனை அதிகமா இருக்கு, ஆனா அந்த 3 பேருக்கு முன்னாடி கட்ட போயிட்டாங்க. என்ன பிரச்சனையா இருந்தாலும் பயப்படாதீங்க, உங்களுக்கு முன்னாடி கட்ட போயிட்டாங்க. நீங்க 7 மடங்கையே பார்த்துட்டு இருக்கீங்க, முன்னாடி இருக்கிற கர்த்தரை பார்க்க மறந்துச்சு. தானியேல் போறதுக்கு முன்னாடி தூதன் உள்ள போயிட்டான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போறதுக்கு முன்னாடி ஒருவர் போய்விட்டார், இயேசு கிறிஸ்து. நீங்க தனியால இல்ல, அவர் உங்களோடு தானியேல் ஒன்று செய்ய முடியும். நீங்க நம்மளை சுத்தி சிங்கத்தை போல மனிதர்கள் இருக்கலாம், எப்ப பீடி போடலாம்னு சொல்லி காத்திருக்கலாம். ஒரு நாள் அவர்கள் கையில தேவனாகிய கர்த்தர் நம்மை வெட்கப்பட்டு போவதற்கு அனுமதிக்கவே மாட்டார். காலை எப்போ வாரலாம், உங்களுக்கு எப்ப தலைமுறையை ஏற்படுத்தலாம், எப்போ உங்கள் 4 பேருக்கு சொல்லி உங்க பேரை கெடுக்கலாம். உங்க பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார், உங்க பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமலேயே பண செலவு பண்ணாமலேயே உங்களை பத்தி 4 பேர் பேசுறாங்க. சந்தோஷம். உயர்ந்துட்டே இருக்கிற வாழ்க்கை, மேல போயிட்டே இருக்கிற வாழ்க்கையில திரும்பி பார்த்தா வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். கைப்பூச்சி ஒண்ணு சேதப்படுத்தார் அவருக்கு. பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. ஆண்டவரை பார்த்து பாடாத நாட்களும் இல்லையே,
நன்றி அப்பா. சிலுவைக்கு முன்பதான் எல்லாரும் ஓடிவிட்ட சூழ்நிலையில் ஒரே ஒரு மனிதன் மாத்திரம் அருகில் பெறுகிறான். மார்பில் படுத்திருந்தையோ சிலுவைக்கு அருகில் இன்று வருவீர்களா? நமக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து நம்முடைய அன்பை வெளிப்படுத்தின ஆண்டவரே, எஸ் எஸ் நடுவில் ஆமென். Holy Spirit, thank you. இடைவிடாமல் ஆராதிக்கிறது உன் தேவனை தப்புவிப்பா. நீ எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறாய்? தேவனுக்கு சித்தமான காரியமாக இருந்தால் அதுல ஒரு ஜெயம் உண்டா, அதுல ஒரு வெற்றி பெறும். தமக்கு சித்தமானதை அவர் செய்கிறார். எஸ், தேங்க்யூ ஜெயம். எஸ், தேங்க்யூ. ஆமாண்டவரே, 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 இடம் முழுவதுக்குள்ளாருடையப்பா பயபக்தியோடு நான் நின்று கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்துக்கு உலாவின தெய்வம் சாதாரண வீடுகளுக்குள்ளே போய் அற்புதம் செய்த தெய்வம் இன்னைக்கு எங்கள் அற்புதம் செய்யக்கூடிய எங்கள் நடுவில் உலாவுகிறீர்கள். வீட்டுக்குள்ள அற்புதம் நடக்கும். ஒரு அற்புதத்தை பார்ப்பீங்க. கானாவூரின் கலியாணத்துல தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது அற்புதம் அல்லவா? அற்புதம் என்றாலே நம் அறிவு கேட்டாது. அற்புதம் என்றாலே இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அற்புதம் என்றாலே மனிதனாலே கூடாதது. வீட்டுக்குள்ள நடக்கும். எஸ், வாழ்க்கையில நடக்கும். ஆமா, தேங்க் யூ ஜீசஸ். எண்ணி முடியாத அதிசயங்கள், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நான் செய்வேன் என்று வாங்குகிறோம். உன் குடும்பம் கட்டப்படுமா? குடும்பம் கட்டப்படும். முடியாது, உன் குடும்பம் கட்டப்படும். தேங்க்யூ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உன் குடும்பத்தை பிரிக்க சத்துரு போராடினால் பிரிக்க முடியாது. அவர்களாக இங்க மாத்திரமல்ல, வீட்டுக்குள்ளேயும் அவர்களாக. நீங்க அப்பான்னு கூப்பிடும் போதெல்லாம் நடுவில் இறங்கி வந்து நடுவில் அவர் இருக்கிறார். தேங்க்யூ. எஸ், எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? எனக்கு ஒரு அற்புதம் நடக்காது, எனக்கு ஒரு அதிசயம் நடக்காது, என் வாழ்க்கையில் நல்லது நடக்காதா? உங்களுக்கு செய்யாமல் வேற யாருக்கு ஒரு செய்ய போகிறார்? பொறுமையா இருக்கிறார், அவ்வளவுதான். செய்ய மாட்டேன்னு அவர் சொல்லவே இல்லை. பொறுமையா இருக்கிறார், பொறுமையா இருக்கிறார், பொறுமையா இருக்கிறார். அவர் தகப்பனுக்கு தெரியும் எந்த பிள்ளைக்கு எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று தகப்பனுக்கு தெரியும். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்தி கொள்வோம். நம்முடைய நாமம் மகிமைப்படும்படி நாங்கள் செபிக்கிறோம்.
கிருபையும் இரக்கமும் தயவும் உள்ளவரே நாங்கள் தாழ்த்தி விரும்பினால் ஒப்புக் கொடுக்கிறோம். மீதமுள்ள மனிதர்களை பொறுப்பெடுத்துக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.